வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ராகேஷ் ராவ். சீசனல் ரெசிபிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் இப்போ திரும்புகிற இடம்லாம் மாங்காய் மரத்தில் அப்படியே பூத்து குலுங்கி இருக்கு. ஸோ அதை வச்சு தான் இன்னைக்கு ஒரு ரெசிபி. ரீசெண்டாக இப்போ நான் வந்து கர்நாடகாவுக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு ஃபென்டாஸ்டிக் மீல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஒரு உடுப்பி சாப்பாடு, அதில் வந்து அப்பே சார் அப்படின்னு ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு கிளாஸில் கொடுத்தாங்க. இது சாப்பிடும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ளோன் அவே. சிம்பிளாக சொல்லப்போனா இது வந்து ஒரு ரா மாங்காய், அதாவது மாங்காய் ரசம். பட் இது சாதத்துக்கும் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை அப்படியே நம்ம ஒரு ஆம் பண்ணா அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் குடிக்கலாம். ஸோ இட் வாஸ் a fabulous recipe and I thought I had to share it with you. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 கப் அளவுக்கு வந்து மாங்காய். இது வந்து ரெகுலர் மாங்காய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பட் அப்பே காய் அப்படின்றது இட்ஸ் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் மாங்காய். உங்களுக்கு அது அந்த ஏரியாவில் தான் கிடைக்கும். நம்ம நாட்டு மாங்கான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ அது வந்து 1 கப்பு நல்ல புளிப்பு மாங்காய். அப்புறம் ஒரு 3-4 பச்சை மிளகாய். ஓகே, இது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது நீங்கள் வந்து எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம், அந்த தேங்காய் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம், நெய் யூஸ் பண்ணலாம். மஞ்சப்பொடி, உப்பு, அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஆஸ் சிம்பிள் as it. of course தண்ணி வேணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த மாங்காய் அதோட கொஞ்சம் பச்சை மிளகாய், தண்ணி கொஞ்சம். இது நல்லா ரொம்ப தண்ணி அப்படியே ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அந்த மாங்காய் லைட்டாக ஒரு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதை தவிர கொஞ்சம் உப்பு, கல்லுப்பு யூஸ் பண்ணுறேன், நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். அதோட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு give that a good mix. இதே மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 விசில் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ணி we will wait for the pressure to release on its own. இது ப்ரெஷர் வந்து இப்போ பாருங்க ஆல்மோஸ்ட் டன், நல்லா செட்டில் ஆயிடுச்சு. இப்போ மெதுவாக you release it and look at that. எந்த அளவுக்கு மசிஞ்சிருக்கு பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மசியாமல், இது வந்து இட்ஸ் ஆப்வியஸ்லி அ வெரி டெண்டர் மாங்காய், அதனால உங்களுக்கு இது நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதை we just need to blend it. நல்ல ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இதை அரைச்சிருக்கேன் பாருங்க, ஒரு வெல்வெட் மாதிரி என்ன ஸ்மூத்தாக இருக்கு பாருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன் அதில், ஏன்னா இன்னும் கூட நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணி we will dilute it. ஓகே, ஸோ இங்கே அடுப்பு ஆனாக இருக்குது. அதே குக்கரில் ஐ எம் ஆடிங் திஸ் பியூரே. இதோட கொஞ்சம் தண்ணி, ரஃப்லி ஒரு 2 கப்ஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு டைல்யூட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகே, இப்போ ஜஸ்ட் செக் ஃபார் சால்ட். எந்த அளவுக்கு உப்பு சரியா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி, அண்ட் இது பாயில் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு இது பொங்கி இருக்கு பாருங்க. மெயினாக இந்த மாதிரி ரசம் பண்ணும்போது அந்த நடு கொதி வர வரைக்கும் நம்ம கலரவே கூடாது. இது வந்து எனக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ எம் டெல்லிங் யூ ஆல்சோ. இங்கே ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக நெய் வச்சுருக்கேன். நெய் இங்கே சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு, சீரகம், பெருங்காயம் நல்ல வாசனை கொடுக்கும், அண்ட் கருவேப்பிலை அப்படி பிச்சு அப்படி போடணும். பண்ணிட்டு ஜஸ்ட் போர் த டெம்பரேச்சர். அவ்வளவே தான். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் as that. இதை மிக்ஸ் பண்ணிட்டு அணைச்சிருங்க. முக்கியமாக இதை நீங்கள் சர்வ் பண்ணுறது 2 விதமாக சர்வ் பண்ணணும். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு யூ கேன் சில் இட் இன் த ரெஃப்ரிஜரேட்டர். நல்லா சில் பண்ணி, இப்போ நம்ம ஒரு பானகம் எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிடலாம். இல்லை நல்ல சூடாக சாதத்தில் ரசம் மாதிரி போட்டு சாப்பிடலாம். ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போ ஐ வில் டேஸ்ட் இட். ஆஹா,
ஆஹா, நல்ல புளிப்பு மாங்காய், ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அந்த மாங்காய்க்கே ஒரு வாசனை இருக்குது. அண்ட் அவங்க சொன்னது வந்து அந்த அப்பே காய் அப்படின்றது வந்து இட்ஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் மேங்கோ. ஸோ அதுக்கு தனி வாசனை ஒன்று டெஃபினட்டாக இருக்கும். இப்போ நான் இங்கே கிடச்ச மாங்காய் வச்சு தான் பண்ணேன். ஸோ கோ ஹெட் ட்ரை திஸ் ரெசிபி. இந்த மாதிரி மாங்காய் வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் அஃப்கோர்ஸ் ஊறுகாய் இருக்குது, வடு மாங்காய், ஆவக்காய் இதெல்லாம் இருக்குது. இதை தவிர வேற என்ன பண்ணுவீங்க? காமெண்ட் அண்ட் லெட் us know and write to us and I'll be more than happy to feature it on our show. Cheers, have a lovely weekend.